நம்ம திராவிட மாடல் அரசில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மற்ற முன்னெடுப்புகள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லணும்னா, கோவிட் பெருந்தொற்று காரணமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படை உயர்வை 2022 முதல் ஒன்றிய அரசுக்கு இணையா உயர்த்தி வழங்கினதோட ஒன்றிய அரசுக்கு இணையா கால தாமதமின்றி அகவிலைப்படை உயர்வு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. உங்களுடைய கோரிக்கை ஏற்று கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அரசு பணியாளர்கள் தங்களுடைய ஈட்டிய விடுப்பை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்தி இருக்கிறோம். நாட்டிலேயே வேற எங்கும் இல்லாத புதிய திட்டமா? அரசு பணியாளர் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணமடைந்தால் 10 லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீட்டு தொகையா வழங்கிட்டு இருக்கிறோம். பணியிடை மரணமடையும் அரசு அலுவலர்கள் குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை திருமண செலவுக்கான உதவியாகவும், மேலும் உயர்கல்வி பயில 10 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவியும் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். அரசு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயும், கலை மற்றும் அறிவியல் கல்விக்கு 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். அனைத்து மாநிலங்களை காட்டிலும் அதிகமாக தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வீடு கட்டுவதற்கான முன்பணம் 40 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட்டு இருக்கிறோம். ஒழுங்கு நடவடிக்கைகளால் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நாளன்று தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலையை அகற்றி அரசு பணியாளர்களை ஓய்வு பெற அனுமதித்தது அன்றே ஆணையிட்டிருக்கிறோம். ஓய்வூதிய பணிக்குடையை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம்.